நீ ஏரோப்ளேன்ல ஊரெல்லாம் சுத்திட்டு இந்த பட்டிமன்றத்துக்கு நடிகர்கள் வந்து யார் கேட்கிறாங்க? அங்கிருந்த என்னை மீண்டும் மீண்டும் மேடை ஏற்றி அழகு பார்த்துக் கொண்டிருக்கும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலர் நம்முடைய சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் தமிழுக்காக காத்திருக்கும், இந்த தீர்ப்புக்காக காத்திருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா, இது நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. அறிவியல் வளர்ச்சியால் இந்த சமுதாயம் சிக்கி தவிக்கின்றதா, சிறகடித்து பறக்கின்றதா என்று மிக அற்புதமான தலைப்பு. முன்னாடி பேசுறதுடைய மதிப்பிற்குரிய பாலாஜி அண்ணன் எங்களை ரொம்ப திட்டாங்க. நாங்க கண்டிப்பா கோச்சிக்கிட்டோம். நாங்க சமூக வலைதளத்துல இதை பதிவு செஞ்சிருக்கோம். நான் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டா, எத்தனை பேர் இங்க நம்ம கண்ணாடி போட்டுருக்கோம். இது ஒரு அறிவியல் வளர்ச்சி. இந்த கண்ணாடி மட்டும் இல்லைன்னா இந்த பட்டிமன்றத்துக்கு அவங்க வந்திருக்கதே சிரமம். நடுவர் சொன்னாங்க கை தட்டினா ரொம்ப நல்லது. ஆமா, கை தட்டினா ரொம்ப நல்லது. கை தட்டினா பெண்களுக்கு முடி வளர்ந்து ஒரு ஆராய்ச்சியை சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க கேட்கக்கூடாது, ஆண்கள் வளர்ந்தா பிரச்சனையா போயிருக்கேன், நம்ம முடி கட்டிக்கலாம். அப்புறம் வந்து இப்ப பாருங்க, சித்திரை மாசம் மாதிரி வெயில் அடிக்குது. அந்த சித்திரை மாசம் மாதிரி வெயில் அடிக்குது. நைட்டு கூட எங்க வீட்டுல அவியுது. ஆனா ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தோடு ஏசியை போட்டு ஃபேனை போட்டு இப்படி உட்கார்ந்து போனோம். எவ்வளவு குழுக்குழுன்னு அறிவியல் வளர்ச்சி. அதாவது நடுவர் சொன்னாங்க 10 விரல்ல வந்து டைப் ரைட்டிங் பண்றோம் அப்படின்ட்டு. அறிவியல் சொல்லுது, இந்த 10 விரல் வேலை செய்யறதுனால நம்முடைய சிறு மூளை ஒருபடி மேலாக உயர்கின்றது என்று அறிவியல் வளர்ச்சி எங்களுக்கு சொல்லி தருகின்றது. அடுத்தது அந்த அங்கே சொன்னாங்க ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து சாப்பிடுறாங்க. எங்க குடும்பத்துல வறுமை, அதனால நாங்க அப்படி சாப்பிடுறோம். அப்புறம் சொன்னாங்க மாட்டு வண்டியில வந்து போலாம். சரி, நானே எங்க காரணி அக்கா சிவகுருநாதன் ஐயா, ஏன் நடுவரையும் நாங்க இழுத்துக்கிறோம். நானே நடுவர் எல்லாமே கார்ல, பஸ்ல, ஏரோப்ளேன்ல போறோம். எங்க வீரபாலாஜி அண்ணன் மட்டும் ஜிங்கராலான்னு மாட்டு வண்டியிலேயோ குதிரை வண்டியிலேயோ வந்து சேருங்கன்னு சொல்றோம். உண்மைதானே? அப்புறம் வந்து வீரபாலாஜி அண்ணன் வந்து எங்களை விட அதிகமா சோசியல் மீடியாவை பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை சோசியல் மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் என்ன தெரிவிப்பாங்க புத்தகத்துல இருக்கு இல்ல, அது குறிப்பிட்டு சொன்னாங்க பாருங்க, 3360 டன் பிளாஸ்டிக் இருக்கான். கூகுள்ல தானே சர்ச் பண்ணீங்க. அதாவது பாப்பம்மாள் என்ற ஒரு மூதாட்டியை பற்றி சொன்னாங்க. பாப்பம்மாளையும் நான் சோசியல் மீடியால தான் பார்த்தேன். நேரில் போய் அவங்களை பார்க்க முடியுமா? நான் எங்க அழைச்சிட்டு போறது சொல்லுங்க நடுவர்களே. சரி நடுவர்களே, இவர்களை சொன்னது போதும். நான் என்னுடைய நான் எடுத்த கருத்துக்களை சொல்லிட்டேன் பாருங்கள். ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்கிறார். தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு, தந்தையை விட்டுவிட்டு, தாயை விட்டுவிட்டு வெளிநாட்டு செல்லும் அந்த மகனை பார்ப்பதற்காக ஏங்கும் தாய் எவ்வளவு கஷ்டப்படுவான். வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு, ஈர துணியை கட்டிக்கிட்டு, நான் எப்படியாவது என்னுடைய பையனை பார்க்கணும், அவன் எப்படியெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்காண்டி கஷ்டப்படான்னு ஏங்குவாங்களா? அந்த மாதிரி நேரத்துல ஒரு வீடியோ கால் மட்டும் பண்ணா போதும். அமெரிக்கா, ரஷ்யால இருக்கிற தன்னுடைய பையனை கடைகோடி கிராமத்துல கூட ஒரு அம்மா பார்க்கிறானா? அறிவியல் வளர்ச்சி எங்களுக்கு இன்று வளர்ந்திருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறது. உண்மைதானே? இதை யாரும் மறக்க முடியாது. அவரவர் பார்வையில் இருக்கின்றது முதலில் நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பதுதான். எதை தேடுகிறோமோ அது நம்மை தேடுகிறது. அறிவியலை நல்லவற்றை நாம் தேடும்போது நல்லதுதான் நமக்கு வந்து சேரும் என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக கூறுகின்றேன். எப்படி தெரியுமா? அவரவர் பார்வையில் இருக்கின்றது. செடியில் இருந்து பூ உதிர்வது, செடியின் மீது உள்ள கோபத்தால் அல்ல, மண்ணின் மீது உள்ள காதலால் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்று கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். அந்த அகழ்வாராய்ச்சியில் முதுமக்கள் தாடி, பானைகள், செப்பேடுகள், ஓடுகள், அவங்க வந்து மினிமினியா கட்டின அறைகள் எல்லாம் இருக்குது. எங்களுடைய அறிவியல் வளர்ச்சியின் உதவியால் தான் அது எந்த காலத்தை சேர்ந்தது, யாருடைய மன்னன், எப்போது அது புதைந்திருக்கின்றது என்ற கருத்தெல்லாம் எங்களுடைய அறிவியல் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். இதை மறுக்க முடியுமா? அது இல்லைன்னா யார் சும்மா தோல்விட்டா போதுமா? சொல்லுங்க நடுவர்களே, இந்த இதுக்கு அன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. நான் அதோட கண்டுபிடிச்சு போறேன். திருமூலர் எழுதிய திருமந்திரத்துல சொல்றாங்க, அணுவின் அணுமணி அணுக கோடிட்டு, அணுவின் அணுமணி அணுக வல்லாருக்கு, அணுவின் அணுமணி அணுகுள்ள மாமே அப்படின்னு சொல்றாரு.
இதுல ஒரு அணு தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து நம்முடைய திருமூலர் சொல்றாரு. சரி. நான் அணு நான் முடிக்கிறேன், அறிவியல் வளர்ச்சி இல்லைன்னா நான் சொல்றேன், நான் முடிக்கிறேன். எங்க வீட்டு பக்கத்துலதான் ஒரு அணு ஒண்ணு இருக்கு. அதுகிட்ட போய் கேட்டா அவங்க அப்பா கட்டே தூக்கிடுறாரு, ஏன்டா என் மகளை பார்க்க வராங்க. அப்படி இல்லைங்க, அந்த அணுவை கூட பிளக்கக்கூடிய தொழில்நுட்பம் எங்களுடைய அறிவியல் வளர்ச்சியால் இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது அதாவது எழுதி வைத்திருப்பதெல்லாம் கற்பனை, அதை நினைவாக கொண்டு வருது எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி. திருவள்ளுவர் சொல்கின்றார், அறிவிலை என்ப உழவோ கருவியால் காலம் அறிந்து செய் என்று சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? அறிவிலை என்ப உழவோ கருவியால் காலம் அறிந்து செய். எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த கருவி இருக்கின்றதோ அந்தந்த கருவிகளோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்பதை என்னுடைய வள்ளுவர் எங்களுக்கு எடுத்துரைக்கிறார் என்றால், அறிவியல் இல்லாமல் ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் நமக்கு தோணுது. அந்த காலத்துல பெண்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உட்காந்துருக்காங்க, இல்லத்துக்காரங்க உட்காந்துருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இவ்வளவு பேர் கூப்பிட்டு பணிபடுத்த வந்துருக்கீங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப அத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் 2 மினிட்ஸ்ல சட்னி அரைச்சிடலாம், 20 மினிட்ஸ்ல மாவு அரைச்சிடலாம், 1 ஹவர்ல சமைச்சு முடிச்சிடலாம். கட்டப்பட பண்ணி கொடுத்து வச்ச பண்ணியா? அதுதான் நாம தேடி எல்லாத்தையும் செய்கிறோம். இப்ப அந்த வேலைகள் எல்லாம் எவ்வளவு இலகுவாக ஆகியிருக்கின்றது என்றால் என்னுடைய அறிவியல் வளர்ச்சி காரணமாகத்தான். நான் ஒன்று சொல்றேன் நடுவர் அவர்களே, இதுல எல்லாமே அடங்கிடும். காலையில எந்திரிக்கிறோம், அலாரத்தை ஆஃப் பண்றோம், சோப்பு போட்டு குளிக்கிறோம், பெஸ்ட் பண்றோம், நான்ஸ்டிக் பேன்ல பண்ண தோசையை சாப்பிட்டுட்டு பட்டிமன்றத்துக்கு காரில் ஏறி உட்காந்துட்டு, இந்த ஆட்டோல ஏறி உட்காந்துட்டு ஜம்முன்னு வந்துட்டு இப்படி மயக்கம் கொண்டாட்டி நம்ம பேசிட்டு போனா எல்லாத்தையும் அறிவியல் இருக்குதானே, அதை நம்ம மறைக்க முடியாதுல்ல. இப்ப நான் இந்த மைக் இல்லைன்னா எத்தனை பேருக்கு நான் பேசுறது கேட்கும். இப்ப நான் இந்த மைக்ல என் குரலை ஒசத்து பேசும்பொழுது ஜெங்ஷன் வரையும் கேட்கும். அந்த அளவுக்கு சாதனைகளை என்னுடைய அறிவியல் என்று புரிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒத்த கலர்ல இருக்கிற எண்ணெய் என் ஃப்ரெண்டு 10 கலர்ல மாட்டோம். இது எனக்கு மட்டும்தான் அட்வான்டேஜா பார்த்தா, ஒரு கல்யாணம் ஆகிற போற பொண்ணு கருப்பா இருக்காங்கன்னா அவங்களை கண்டாலே நிறைய பேர் தெரிஞ்சு ஓடிடுவாங்க. ஐயோ அந்த பொண்ணு கருப்பா இருக்க வேண்டாங்க. அந்த பொண்ணை எங்களுடைய அறிவியல் சாதனம் கலராக மாற்றி ஒரு திருமணத்தை கூட செய்து வைக்குதுன்னா எங்களுடைய அறிவியல் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றதா? ஆமாயா, எல்லாரும் ஏமாத்திருக்காங்க அந்த கேமரால ஃபில்டர் போட்டு. அது நல்லதுதான் நடுவர்களே. கலர் முக்கியம் இல்ல, அந்த இடத்துல மனசுதான் முக்கியம். நாங்க ரொம்ப இருந்துட்டா மனசால அந்த கவர்ந்து மனசுதான் முக்கியமா, வயசு அப்படி வேற ஒண்ணும் இல்ல. உலகத்திலேயே மோசமான கேள்வி என்ன தெரியுமா? சொல்லுங்க. உலகத்திலேயே மோசமான கேள்வி என்ன தெரியுமா நடுவர்களே? கல்யாணமாயும் 2 வருடம் கழித்தும் குழந்தை பிறக்கவில்லை என்ற அந்த பெண்ணிடம் இன்னும் ஏன் உனக்கு குழந்தை பிறக்கலன்னு கேட்கிறத விட மோசமான கேள்வி எதுவுமே இல்லை நடுவர்களே. அதுக்கும் அந்த பெண்ணை மலடின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் வேலை இல்லை. தெருவுக்கு தெருவு கருத்தரிப்பு மையம் வந்து குழந்தை பெற முடியாத ஒரு பெண்ணை கூட எங்களுடைய அறிவியல் வளர்ச்சியால் குழந்தையை கூட கொடுக்க முடிகின்ற அறிவியல் வந்திருக்கின்றது. அதை அந்த குழந்தை பிறக்காம போனதுக்கே காரணம் இந்த அறிவியல் அயோக்கியத்தனம் தான் இவர் சொல்றாரு. அதையும் பண்ணிட்டு கருத்தரிப்பு மையத்தை வச்சிருக்காங்க. மாண்புமிகு நீதி அரசர் அவர்களே, நான் இப்படி சொல்றேன், யாரு கையாச்சும் போன் இல்லாம இருக்கா? நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த சொல்றேன் பாருங்க, ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் வர ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா, பேச்சியம்மாள் நினைவு பேச்சு போட்டியில பேசிட்டு இங்க வந்தேன். 2ஆம் பரிசு 750 ரூபாய் வாங்க. அங்க பேசிட்டு வந்தனால எனக்கு லேட் ஆயிடுச்சு. வேகமா வரணும், பஸ்ல ஏறினா குட்டி வந்து சேர்த்துருவாரு, லேட் ஆகும். ஆனா ஓலோல எடுத்து புக் பண்ணி என்னுடைய அந்த 70-75 வயசு இருக்கும் அந்த ஓட்டுநர். பேச்சியம்மாள் நினைவு பேச்சு போட்டி அந்த தேவர வாழ்ல இருந்து நம்முடைய சீனிவாசன் மகால் வரத்துக்கு 83 ரூபாய். என் கையில 100 ரூபாய் இருந்துச்சு. அண்ணா நீங்க இதை வச்சுக்கோங்க, எனக்கு பட்டிமன்றத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லப்பா உன் காசுலாம் எனக்கு வேணாம், நீ 83 ரூபா மட்டும் கரெக்டா கொடுனாரு. ஐயோ என்னடா இது வம்பா போச்சு, நான் என்னடா பண்றதுன்னு எனக்கு ஒரு அலைச்சல். நாங்க ஏன் நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு நீங்க கொடுக்க கூட வேண்டாமே. அவர் கிட்டக்கு வந்து தம்பி ஜிபே இருக்கவங்க அப்படின்னு. ஏன்னா ஜிபேல 83 ரூபாய் 30 பைசா எவ்வளவு வேணா நம்ம டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்க. அப்ப ஒரு ஏழ்மை நிலையில் ஒரு 70 வயது தாண்டிய நபரால் கூட இந்த அறிவியல் வளர்ச்சியை உபயோகப்படுத்த முடியும் என்றால் இந்த சமுதாயத்திற்கு அது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம்.
அப்புறம் வந்து காய்ச்சல்னா என்ன பண்ணுவீங்க, வயிற்று வலினா என்ன பண்ணுவீங்க, தலைவலினா என்ன பண்ணுவீங்க, இன்னும் மாத்திரை வாங்குவோம், சிறப்பு வாங்குவோம். இதுதானே உலக வழக்கம். யாராச்சும் பாட்டி வச்ச கசாயத்தை குடிப்போமா, அது குடிக்கலன்னா ஆஸ்பத்திரிக்கே போறோம். அப்ப மட்டும் நீங்க மாத்திரை வாங்கிக்குவீங்க, அறிவியல் அப்படின்னு வந்து நீங்க பேசுவீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் நடுவர் அவர்களே? அதாவது பூமியின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்து. அந்த சுவிட்சர்லாந்தின் அறிவியல் தினம் மே 26 என்று சொல்வார்கள். மே 26. ஏன் மே 26 கொண்டாடுறாங்க? ஏன் அப்ப ஆகச்சிறந்த கல்வியாளர் பிறந்தார்? ஏன் அப்ப ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு ஏதாச்சும் வந்துச்சா? இல்லைங்க. கடைக்கோடி தமிழகத்தில் கடைக்கோடி கிராமத்தில் இருந்து தன்னுடைய காலை அங்கு பதித்ததற்காக 1 மணி நேரம் அங்கு இருந்ததற்காக யார் என்று தெரியுமா? நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அங்கு போனதற்காக அவர் கால் பதித்த காரணத்திற்காக மே 26 அறிவியல் தினமாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சுவிட்சர்லாந்து என்றால் அவர் அறிவியல் வளர்ச்சியில் சிறந்திருந்த காரணத்தினால் அவருக்கு அந்த புகழ். அப்போது அறிவியல் வளர்ச்சியில் யாரெல்லாம் சிறந்திருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த வரலாறாக பேசப்படுவார்கள். இப்படி நாங்க பாசிட்டிவா போகும்போது நெகட்டிவா பேசினா இதுல அர்த்தமே இல்லை. நடுவர்களே நான் இப்படி சொல்கிறேன், நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். சந்திரயான் 23 நம்ம வந்து அங்க நிலால போய் இறக்கணும். 2023 சந்திரயான் 3ல போய் நம்ம இறக்கணுமா? மற்ற நாடுகள் எல்லாம் நம்மை வியந்து பார்க்கின்ற தொழில்நுட்பங்கள் எல்லாம் வைத்திருக்கிற இந்தியா இப்படி சாதித்து விட்டதே என்று இப்படி வானை வியந்து பார்க்கின்ற அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி நம்மிடத்தில் உயர்ந்திருக்கின்றது என்றால் இதைவிட சால சிறந்த உண்மை எங்கும் இல்லை என்று கூறி, வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை என்று பிறக்கும் என்று கூறி, இதனால் தான் அறிவியல் வளர்ச்சி சிறகடித்தே பறக்கும், விஞ்ஞானம் வளர்ந்து மெய்ஞானம் மீண்டிடட்டும், அஞ்ஞானம் அழிந்து இறைஞானம் முன்பட்டும், இந்தியா வல்லரசோடு கூடிய நல்லரசாக மாறுவதற்கு என்றும் அறிவியல் வளர்ச்சி தேவைப்படும் என்று கூறி சிவகுருநாதன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறிவிடுகிறேன். இந்த கூட்டம் வருவதற்கு மிக சிரமப்பட்டார்கள். எல்லோரையும் தன்னுடைய தொலைபேசியினால் அழைத்து செயல்பட்டார் என்றால் இந்த கூட்டமே அறிவியல் வளர்ச்சியால் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சென்னையில் இருக்கும் நடுவரை சென்று நேரில் பத்திரிகை வைக்க முடியுமா? செந்தனைபுரத்தில் இருக்கின்ற என்னை வந்து நேரில் பத்திரிகை வைக்க முடியுமா? ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுக்குள்ள போட்டு இப்படிப்பட்ட பட்டிமன்றத்தை எங்களுடைய அறிவியல் வளர்ச்சியால் நடத்தி காட்ட முடியும் என்றால் எங்கள் அறிவியல் வளர்ச்சியால் மட்டும்தான் அது முடியும் என்று கூறி அவர் கஷ்டப்பட்ட கூட்டத்திற்காக நான் ஒன்று தேடி எடுத்து வந்திருக்கிறேன். அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பின் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மேல் இசையாத அதிசயம், குருநாதர் இல்லாத பாட்டு அதிசயம், அதுவல்ல அதிசயம், அதிசயமே அசந்து போகின்ற இன்றையோட நகைச்சுவை மன்றத்தின் பட்டிமன்றத்தில் கூடியிருக்கும் கூட்டம் தான் இன்றைக்கு அதிசயம் என்று கூறி, காற்றாட மனமில்லை கால் நனைக்கு நதியில்லை, நாற்றாட வயலில்லை நான் எழுத இடமில்லை, சகாராவில் விட்டாலும் அறிவியல் கொண்டு சேர்ப்பேன், சுடும் காற்றாட மீதுவோம் தாமரையாய் இருப்பேன். நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி.